Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் அருகே பெண்ணுக்கு தவிக நிர்வாகி ரமேஷ் பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். கரூர் அருகே பெண்ணுக்கு தவிக நிர்வாகி ரமேஷ் பாலியல் தொல்லை அளித்தது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். பாலியல் தொல்லை குறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு உள்ளது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்ற சம்பவம் முதலமைச்சரின் நிர்வாக திறனையே கேள்விக்குறியாக்குகிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தவிக காரன் என்ற அடைமொழி குற்றவாளிகளுக்கான அடையாள அட்டையாக மாறி வருகிறது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தவிக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை அஞ்சுகிறதா எனவும் அவர் கேள்வி எழுப்பி இருக்கிறார். கரூர் அருகே பெண்ணுக்கு தவிக நிர்வாகி ரமேஷ் பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். பாலியல் தொல்லை குறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்ற சம்பவம் முதலமைச்சரின் நிர்வாக திறனையே கேள்விக்குறியாக்குகிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தவிக காரன் என்ற அடைமொழி குற்றவாளிகளுக்கான அடையாள அட்டையாக மாறி வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், விவரங்களை வழங்கலாம். கரூர் மாவட்டம் குளித்துறை அருகே வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பிய திருமண பெண்ணை பின்தொடர்ந்தும் அதே போல பாலியல் ரீதியா சைகைகள் காட்டியும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தாவிகாவுடைய ஒன்றிய செயலாளர் ரமேஷ் அப்படிங்கிறவரை பொதுமக்களே தர்மாடி கொடுத்து போலீஸ்ல ஒப்படைச்சதா வெளியாகக்கூடிய செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதா பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய எக்ஸ்ல பக்கத்துல பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறாரு. அதுல அவர் குறிப்பிட்டிருக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களை துரத்தக்கூடிய தாவிக நிர்வாகிகள் தூங்குகிறதா சிங்கப்பெண் படை பாதுகாப்பு படை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. குறிப்பா இந்த விஷயம் அதிர்ச்சி அளிப்பது மட்டுமின்றி வன்மையா கண்டனத்திற்குரியது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. குறிப்பா இந்த தொடர் பாலியல் தொல்லை குறித்து காவல் நிலையத்துல புகார் அளித்தும் கூட தகுந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய உறவினர்கள் குற்றம் சாட்டுவது காவல்துறையில நேரடி கட்டுப்பாட்டுல இயக்கக்கூடிய முதல்வர் ஜோசப் விஜயினுடைய நிர்வாக திறனையை கேள்விக்குறியாக்குறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல தவிக காரன் அப்படிங்கிற அடைமொழி குற்றங்கள் செய்வதற்கான அடையாள அட்டையாக மாறி வருகிறதா அப்படின்னு கேள்வி இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், உள்ளூர் தவிக நிர்வாகிகளுடைய மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை அச்சப்படுகிறதா அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் பாதுகாப்பு படை என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மக்களினுடைய கேள்விகளுக்கான பதில முதல்வர் தேடினாலே அவருடைய ஆட்சியினுடைய லட்சணம் தெரிந்துவிடும் அப்படின்னு விமர்சனம் செய்திருக்கிறாரு. எனவே இனியாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது கட்சி நிர்வாகிகளை கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. தொடர்ந்து தவிகவினுடைய நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்கள்ல பெண்களுக்கு எதிரான சீண்டல்களும் பாலியல் வன்கொடுமைகளும் சில இடங்கள்ல ஈடுபட்டு வருவதும் அதே போல குற்றச்செயல்களும் ஈடுபட்டு வருவதும் பல்வேறு கட்சிகள் மத்தியில கண்டனங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறது. பாஜகவும் தற்பொழுது இந்த குறிப்பிட்ட கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஏற்பட்ட இந்த சம்பவத்திற்காக கண்டன குரல்களை நயினார் நாகேந்திரன் மூலியமாக பதிவிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.